அதிகார வர்க்கத்தின் அடக்கு முறைகளால் வெகுண்டெழுந்த தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு அடையாளம் வழங்கும் தினமாக 1886 ஆண்டு மே மாதம் 1ஆம் திகதி அமைந்தது. தமது பணி நேரம் 8 மணித்தியாலங்களாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என கூறி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அன்றைய தினம் ஒன்று கூடினர். தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் 3வது நாளில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 65,000ஐயும் கடந்தது. 1886 ஆண்டு மே மாதம் 3ஆம் திகதி வேலைநிறுத்தத்தின் மிக முக்கியமான நாளாக அமைந்தது. ஆளும் வர்க்கத்தினரால் ஏவிவிடப்பட்ட ஆயுதம் தாங்கிய போலீசாரால் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டனர். இதன்போது 4 பலியானதோடு நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மே மாதம் 4ஆம் திகதி ஹேமாகட் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டனர். இதன்போது போலீசாருக்கும் உரிமை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். இந்த மோதல் தொடர்ந்த நிலையில் போலீஸ் அதிகாரிகள் 6 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை இன்று வரை கணக்கிடப்படாமலே உள்ளது. இதனையடுத்து ஆகஸ்டஸ் ஸ்பெயின்ஸ், ஆல்ஃபிரட் பார்டின்ஸ், அலோட் பீட்டர்ஸ், ஜோன்ஸ் ஏங்கல்ஸ், சாமுவேல் பீர்சன், லூயிஸ் லேங், மைக்கேல் ஸ்டுவர்ட் மற்றும் ஒஸ்கார் திபே ஆகிய தொழிலாளர் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. நடுநிலைமையற்ற வழக்கு விசாரணைகள் முடிவில் ஒஸ்கார் திபேக்கு 15 வருட கால சிறை தண்டனையும், சாமுவேல் பீல்டன் மற்றும் மைக்கேல் ஸ்டுவர்ட் ஆகியோருக்கு ஆயுட்கால சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டது. ஏனைய 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 8 மணித்தியால பணி நேரத்தை கோரி உரிமை குரல் எழுப்பி இரத்தம் சிந்திய தொழிலாளர் சகோதரர்களின் நினைவாக மே மாதம் 1ஆம் திகதியை தொழிலாளர் தினமாக அறிவிப்பதற்கு 1889ஆம் ஆண்டு கூடிய சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு தீர்மானித்தது. இதனடிப்படையில் வருடாந்தம் மே மாதம் 1ஆம் திகதி தொழிலாளர்களின் உரிமைகளை பிரதிபலிக்கும் சர்வதேச தொழிலாளர் தினம் நினைவு கூறப்படுகின்றது.